ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை. மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை. தினமும் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழலாம். நீங்கள் மாற வேண்டும் என்று நினைப்பது இன்றே கூட மாறலாம். ஆகவே நம்பிக்கையை இழக்காதே. நமது சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை. தோல்விகளும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை. உன் கடன் பிரச்சனைகளும் நிரந்தரமில்லை. இன்றைய நிலை நிரந்தரமில்லை. அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களும் கவலைகளும் கூட ஓடோடிவிடும். இவை அனைத்துமே மாறக்கூடியவை. அனைத்திற்கும் தீர்வு உண்டு. நீ என்னை நம்பினாய். என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளே இல்லை. நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை. மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை. முழுமையாக என்னை நம்பு. உங்களுக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள். காரணமில்லாமல் இங்கு எதுவுமே நிகழப்போவதும் கிடையாது. இதை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கலாம். எல்லாமே நன்மைக்கு. நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை மட்டும் செய். உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே மாற்றங்கள் ஏற்படும். நீ கேட்டபடியே நல்ல மாற்றங்களாக இருக்கும். சிறப்பாகவே நீ வாழ்வாய். என்னுடைய அனுகிரகம் உனக்கு எப்போதுமே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனே இருக்கும். உங்கள் மரியாதை உங்களிடம்தான் இருக்கின்றது. உங்கள் கண்ணியத்தில் தான் இருக்கிறது. உங்களுடைய நடத்தையில் தான் இருக்கின்றது. உங்களுடைய ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது. உங்கள் முன்பு தரும் மரியாதையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் பின்னால் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். உங்களை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள். உங்கள் மதிப்பு உங்கள் கண்ணியத்தின் மூலம்தான் நீங்கள் இல்லாத இடங்களிலும் பிரதிபலிக்கும். அவரா என்பதற்கும் அவனா என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? உங்கள் செயல்களில் அது இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு பெயர், உங்களுக்கென்று ஒரு குணம், உங்களுக்கென்று ஒரு எல்லையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எவரையும் எடை போடாதீர்கள். எவரும் உங்கள் முன்னும் பின்னும் வேறு வேறு எடைகளில்தான் காட்சி அளிப்பார்கள். நம்பி விடாதீர்கள். யாரையுமே நீங்கள் நம்பி விடாதீர்கள். பெயரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்காதே. அதுவே உங்களின் ஒரே நிம்மதி. நாம் என்னும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை சிறந்த மனிதராக மாற்றுகிறது. நமது வார்த்தைகளை நம்மை விளைவி கொடுக்க வைக்கிறது. செயல்கள், உறவுகள் அனைத்தும் நம் எண்ணங்களின் உருவங்கள். உன்னதமான எண்ணங்கள் தான் நம்மை எப்படி என்று தீர்மானிக்கிறது. நம் ஆளுமையை அதிகரிக்க செய்கிறது. எண்ணங்களின் உன்னதத்தன்மையால் பரமமான இந்த உலகில் வசிக்கும் இறைவனை நம் மனம் அடைகின்றது. அவரது அருகாமையை ஆன்மாவின் அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்கிறது. தப்பிக்க முயற்சி செய்யும் போது சூழ்நிலைகளின் கடினம் அதிகரிக்கின்றன. நாம் அதை எதிர்கொள்ள துணிந்தால் சூழ்நிலைகள் பணிந்து சாதகமாக மாறிவிடும். ஆனால் ஆன்மீக மனோபாவம் மிகவுமே அவசியம். இறை நினைவால் உருவாகும் தைரியம் உண்மைக்கு வெற்றியை முழு பரிசாகவே தரும். அதனால் இதை நினைவால் எப்போதுமே இறைவனுடன் நாம் ஐக்கியமாகுவது போல அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு செயலையுமே நாம் செய்து வந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு பரிசாக வரும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும், பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா? நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு. பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீ யார்? அவர்களை பொறுத்த அளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன? அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா. ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்து விடாதே. அவற்றை மாற்ற வேண்டியிருக்கிறது. அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது. வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறரது பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள். அதுதான் அகங்காரத்தின் போக்கு. ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும். முயற்சிதான் வெற்றியின் முதல் படி. அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே. எண்ணத்தில் தூய்மையும், சொல்லில் இனிமையும், செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால், நாம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு. அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே. உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய். இல்லை என்ற சொல்லே உன் வாயிலிருந்து வரக்கூடாது. உன்னை காக்கும், அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும். உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும், உன்னை சூழ்ந்து நிற்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள். நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அது முற்றிலும் தவறு. எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன, துயரங்கள் என்ன, எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று. பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே. யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே. பொறுமையும் நம்பிக்கையும் உன்னில் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும். உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைபிடித்துதான் ஆக வேண்டும். உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கடைபிடித்துதான் ஆக வேண்டும். இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகிறேன். உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன்காலத்திலும் இப்போதும் உள்ளபடி நீ ஒப்பிட்டு பார். நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும். மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதே கேள். பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என்னை அன்போடும் உன்னையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். நல்லதே நடக்கும் உனக்கு. ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப் போகின்றேன். தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப் போகிறது. உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணை இருப்பேன். சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது. அதை மறந்து விடாதே. கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னே தள்ளிவிடுவர், அல்லது முன்னே தள்ளிவிடுவர், அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர். அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள். எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம். உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம். உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன். அந்த கடவுள் விரும்புகின்றார். உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, உன் மனவேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அது எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். நீ கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன். நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது. அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை. நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. காத்திரு, பொறுமையாக இரு, அன்பாக இரு, பாசமாக இரு. உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது. விரைவாகவே உன் கையில் கிடைக்கும். நான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும். எது செய்தாலும் தனியாகவே செய். அதுதான் உனக்கும்
உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை பதித்து விட்டாய். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு காலமும் வந்துவிட்டது. ஆனால் நான் உன்னை இந்த பூமிக்கு அழைத்ததன் நோக்கத்தை நீ மறந்து விட்டாயே. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், கேள். நான் எப்பொழுதுமே உன்னை தனியாக விடமாட்டேன். நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கு அனுப்ப மாட்டேன். நான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் நான்கு புறமும் நீ நடந்து கொண்டிருக்கும் போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் போய்கொண்டே இருப்பேன். உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்ற என்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன். இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன். ஞாபகம் இருக்கின்றதா? இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீ மனம் தளராதே. மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே. யாரை பற்றியும் நீ பேசாதே. உன் கோபத்தை குறைத்துக்கொள். உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்து தருகின்றேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய். விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய். இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாயல்லவா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா? அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். வெற்றி பாதையில் நீ நடைபோடப் போகின்றாய். உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன். எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன். எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. அதற்கான பதிலை நான் தருகிறேன். இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அதை நல்ல விதமாக முடித்து தருகிறேன். போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன். நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன். உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு. அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி. கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார். உன் துன்பங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவிடு. அது போதும். உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும். இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நல்லது செய்ய வேண்டும், நம் கர்மாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நாம் மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்க வைக்கின்றார். இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார். ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும். எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கிறது. உங்கள் மனதுகளில் தான் இருக்கிறது. உங்கள் செயல்களில் தான் இருக்கிறது. நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும். அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை, அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை. எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய் கொண்டிருக்கின்றாய். அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும். கவலைப்படாதே. இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையும் நீ செய்ய வேண்டுமல்லவா? செய்து வா. உனக்கு நல்லது நடக்கும். நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும். இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள் தான் நிறைய பேர். அப்படியென்றால் இது உனக்கான பதிவு. இது நீ முழுமையாக கேள். எல்லாம் உனக்கு விளங்கும். உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும். வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். பல வேளைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது. பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம்.
நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும். நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க, வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த, நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க, அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும். உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை. அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது. அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் கூட சொல்ல நேரிடும். அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை, நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். நம் மதிப்பை அது உயர்த்திவிடும். உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதனால் தயக்கமின்றி, ஏதுமின்றி உரக்கச் சொல். உண்மையை உரக்கச் சொல். பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம். பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம். பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதானே. நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே. எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொல்லுங்கள். உனக்கு மட்டுமே நீ பயப்படு. கடவுளுக்கு மட்டுமே பயப்படு. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாழ். நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும். உனக்கான காலங்கள் எல்லாம் கனிந்து வந்து விட்டது. உனக்கான நேரமும் கூடி வந்து விட்டது. இனி உனக்கு எப்போதும் பயமே கிடையாது. யாம் இருக்க பயமே. நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் உன்னை நோக்கி வராது என்று உத்தரவாதம் இல்லை. ஆனால் எந்த புயலாலும் உன்னை மூழ்கடிக்க முடியாது என்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். சில மாற்றம் உருவாக பல ஏமாற்றங்களை நீ தாங்கிக்கொள். சந்தோஷம் தொடர்ந்து வர பல சங்கடங்களை நீ கடந்து செல். வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர தோல்விகளை நீ கடந்து செல். காலங்கள் கனிந்து வரும் நேரம் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? ஞானத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்பட்டு விடுகிறது. புனிதம் என்றும் அசிங்கம் என்றும் பாகுபாடும் எதையும் காட்டாதவர்கள்தான் மேன்மையான நிலைக்கு போகின்றார்கள். ஒரு சாது கடைத்தெரு வழியே நடந்து கொண்டிருந்தார். இறைச்சி விற்கும் கடையில் நின்றிருந்த ஒரு வாடிக்கையாளரின் குரல் சாதுவின் காதில் விழுந்தது. பன்றி இறைச்சி வேண்டும், இருப்பதிலேயே எது முதன்மையான பகுதியோ அங்கே இருந்து வெட்டிக்கொடு என்று கேட்டார். கடைக்காரன் குரல் சொன்னது, அந்த இறைச்சியில் முதன்மையான பகுதி என்று எதுவும் இல்லை. இதை கேட்டதும் சாது ஞானம் அடைந்தார். ஞானம் அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, எல்லாமே புனிதம் என்று பார்ப்பது. இரண்டாவதோ எல்லாமே அசிங்கம் என்று பார்ப்பது. இரண்டிலும் பாரபட்சமற்ற தன்மை இருக்கிறது. அதை தெரிந்து கொள். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோதயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்படும் என்பதை நீ உணர்ந்து கொள். பன்றி இறைச்சியில் இந்த பகுதி ருசியாக இருக்கும், இதில் எவ்வளவு ருசி இருக்காது என்று இறைச்சி விற்பவன் பாகுபாடு பார்க்க தயாராக இல்லை. இதை கவனிக்கும் சாதுவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மேன்மையற்ற அம்சம் என்று எதுவும் இல்லை என்பது சடார் என்று உரைக்கின்றது. பகுதி பகுதியாக பிரிவினை செய்து ஒரு பகுதியை கொண்டாடி கொண்டும் மற்றதை அவதூறு சொல்லிக் கொண்டும் உலகத்தை பார்ப்பதை விடுத்து எல்லாவற்றையும் ஒருமித்த ஒன்றாகவே பார்க்க தொடங்குங்கள். நிச்சயம் ஞானோதயத்துக்கான வழி என்பது உனக்கு விளங்கும். அதற்கான கதவு உனக்காக திறக்கப்படும். நான் சொல்வதை ஏற்க மனம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதை நீ சமமாக ஏற்று வாழ பழகிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சமமாக இருக்கும். எந்த மேடுபடமும் இல்லாமல் சந்தோஷமாகவே நீ போய்கொண்டே இருக்கலாம். எந்த பெரிய புயலும் உன்னை எதுவும் செய்யாது. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நீ சீக்கிரமாகவே மீண்டு வந்து விடலாம். அதனால் நான் இதற்கு உத்தரவாதம் தருகிறேன். நீ எதையும் மேலாகவும் கீழாகவும் வைத்து பார்க்காதே.
எல்லாம் சரிசமமாக எண்ணிப்பார். உனக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும். சில மாற்றங்கள் உனக்கு தேவை என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அதற்கு நீ பல ஏமாற்றங்களை நீ சந்தித்தும் வந்திருக்கின்றாய் அல்லவா? சந்தோஷம் உனக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் உனக்கு வந்த சங்கடங்களை எல்லாம் நீ கடந்து அதன் வழியே நீ வா. வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர வேண்டுமென்றால் பல தோல்விகளை நீ கடந்திருப்பாய் அல்லவா? அது போலவே இதையும் நீ கடந்து வா. காலங்கள் கனிந்து விட்டது, அதுக்கான நேரமும் வந்துவிட்டது. பொறுமையாக இருந்ததற்கான நல்ல பலனை நீ பெறப் போகின்றாய். சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நல்லதே நடக்கும் உனக்கு. தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்பது என்னால் வடிவமைக்கப்பட்டது. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது தெரியுமா? நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேன் என்று நினைக்கின்றாயா? நீ எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ அப்போதே எல்லா உரிமையும் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. நீ அழும்போது என்னுடைய மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி, உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை, மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் எளிதாக தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாக மேலோங்கி நிற்கப் போகிறாய். யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் இருப்பேன். எதை பற்றியுமே நினைக்காதே. உனக்காக யாருமே இல்லை என நீ வருந்தக்கூடாது. நீ அப்பா என அழைத்தால் உன்னை காக்க நான் வருவேன். நீ நினைத்தது நடக்கும். உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுப காரியங்கள் எல்லாவற்றையுமே நான் நடத்தி காமிக்கிறேன். என் ஆசையோடு நடக்கும். உன் முயற்சிக்கான பலன். வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? எனக்கான வேலை வேண்டும், அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அப்பா. எனக்கான சரியான வேலையை எனக்கு வாங்கி தாருங்கள். அந்த வேலையின் பொறுப்பை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று என்னிடம் நீ கண்ணீர் விட்டு அழுவாத குறையாக என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? உன் மனக்குமுறல், உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய மன வலி எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். எனக்காக ஒரு நிரந்தர வேலை வாங்கி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? அந்த முயற்சிக்கான பலனை நான் உனக்கு தரப்போகிறேன். நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். விரைவாகவே அந்த வேலையில் நீ உன் கையொப்பத்தை இடு. அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இப்போது என்னுடைய ஆசையுடன் நீ முழுமையாகவே காப்பாற்றப்பட்டு விட்டாய். இனி எதற்காகவுமே நீ பயப்படக்கூடாது. நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் நடப்பதைக் கண்டு ஆச்சரியமடையப் போகிறாய். அமைதியற்ற மனநிலையிலிருந்து வெளிவரப் போகிறாய். என்னுடைய ஆசி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறாய். சரியான பாதையில் என் அப்பா என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் அல்லவா? அதற்கான பலனோடும் வட்டியோடும் நான் வந்திருக்கிறேன். என்னை தொட்டு எப்பொழுது என்னை அப்பா என்று கூப்பிட்டாயோ அதற்கான முதல் வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இனி எல்லாமே உனக்கான வெற்றி பாதையாக மட்டுமே அமையப் போகிறது. நீ கேட்ட வேலை உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வை நீ இனிமையாக பொழுதாக மாற்றிக்கொள். இதுதான் என்னுடைய உனக்கான ஆசீர்வாதம். உனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ஆசியும் துணையும் எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னை காப்பாற்றுவதுதானே உன்னுடைய அப்பாவின் வேலை. உன் அப்பா நான் சொல்கிறேன். உனக்கு தரும் இந்த வேலை நிரந்தரமான வேலை. உன் மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய். நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள்,
தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன். என் ஆசையுடன் நீ நன்றாகவே இருப்பாய். நீ என்னுடைய பிள்ளை. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான். ஞாபகம் இருக்கிறதா? அதை போல உன்னுடைய துன்பமான நாட்கள், உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து உனக்கு வசந்த காலம் வீசும். அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டார் என்று நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் மகளே. அது நடக்க வேண்டிய நேரத்தில் இந்த அப்பாவின் ஆசையோடு நடக்கும். நீ முயற்சி செய், உனக்கான பலன் நிச்சயமாகவே கிடைக்கும். முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேனே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு உனக்கே அரிதான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். பேரும் பெற்று சீரும் பெற்று சிறப்பாக நீ வாழப்போகிறாய். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நீ எதை பற்றியுமே எதிர்மறை சிந்தனைக்கு உன் மனதில் நீ இடம் கொடுக்க கூடாது. ஒன்றை மற்றும் நீ நினைவில் வைத்துக்கொள். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காப்பாற்றும். அப்படித்தான் நீ என்றோ செய்த தர்மம் இன்று உன்னை காப்பாற்றி இருக்கிறது. இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது. அதற்கான முடிவு இறைவனின் கையில் இருக்கிறது. அது இறைவனுடையது. அதற்காக நீ வருந்தாதே. எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் அது உன்னை வந்து சேரும் என்று நம்பு. எனக்கு அப்பா செய்வது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு மட்டும்தான் என்று நீ நம்பு. வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரோடு நீ தேடாதே. உங்கள் சந்தோஷத்தை உனக்குள்ளேயே தேடு. உங்கள் பிறவியின் காரணத்தை தேடு. உங்களின் வளர்ச்சியின் தடைகளை தேடு. நான் என்னும் ஆணவம் தவித்து நதி போல நீ ஓடு. பிடிக்காத செயல்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்தாமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு நீ பதில் கூறாமலும் இருந்தாலே போதும். உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக நீங்கள் விழாதே. விதையாக எழுங்கள், மீண்டும் முளைப்பதற்கு. நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கவலையிலேயே அப்படியே விழுந்தே கிடைக்காதே. எழுந்து வா. உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா. எல்லாவற்றிலுமே நீ ஜெயிப்பாய். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து எல்லாவற்றையுமே வெற்றிப்படியாக மாற்றி காட்டு. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று பாருங்கள். யாருடைய நிழலுக்குள்ளும் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளாதிருக்கும் வரை வெயில் உங்களை சுடுவதில்லை. எத்தனை வேகமாய் நம்மை மற்றவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து விட்டாலே போதும். நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம். அனைத்திலும் இயல் எதிர்பார்த்த சூழலை புரிந்து கொண்டால் உயரிய நிலையை பெறுவது நிச்சயம் உண்மை. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் சொல்வது புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேட்டு அதன்படியே நட. உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த விஷயத்தை நான் வெகு நாட்களாக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருக்கிறது. இனி நீ பிழைத்துக் கொள்வாய். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாக நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு இல்லை. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிக பெரிய சொத்து இருக்கின்றது. அதை நீ ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான்.
உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து நான் காத்திருப்பேன். உன்னை சந்தோஷமாகவே வாழ வைப்பேன். நீயாக ஓர் கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதுமே கவலைப்பட விட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது, உன் உலகமாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு செய்வது எல்லாவற்றையுமே என்னுடைய ஆனந்தத்தால் தான் செய்கிறேன். நீயும் அப்படிதான். எனக்கு எல்லாமே என்னுடைய உலகமாக என் அப்பா இருக்கிறார் என்று ஆனந்தத்தில் தானே சொல்கிறாய். அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நானே எப்பொழுதுமே துணை இருக்கிறேன். உன்னுடைய நட்பாகட்டும், உன்னுடைய காதலாகட்டும், உன்னுடைய அனுக்கிரகம், விசுவாசம் முதலியவற்றையெல்லாம் என் மேலே நீ வைத்திருக்கிறாய். நான் உன்னை கண் இமையை காப்பது போல காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அப்பா என்று என்னை உரிமையாக கூப்பிடு. நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன். அப்பாக்கு இணை ஏதுமே கிடையாது. உன்னை காப்பாற்ற என்னால் மட்டுமே முடியும். எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் நினைத்தால் அதை ஒரு நொடியில் மாற்ற முடியும். முழுமையாக என்னை நீ நம்பு. எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்கிறேன். இனி உனக்கு நடப்பது நன்மையாகவே இருக்கும். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒரு பொதுமே அப்பா கைவிட மாட்டேன். புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான். செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்ய போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். காத்திரு.